வணக்கம். அக்ரி விவசாயிகள் வணிக மையம், ஈரோடு, கோவை, கொடுமுடி, வந்தவாசி. நாம் இந்த வீடியோவில் பல்வேறு வகையான வேலைகளை செய்யக்கூடிய ப்ரஷ் கட்டர் அதனுடைய பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். அது தவிர களை வெட்டுறதுக்கு உண்டான கருவி, அதாவது ப்ரஷ் கட்டர் வந்து பல வேலைகள் செய்யக்கூடியதுங்க. அதே இதில் ப்ரஷ் கட்டருக்கு அடுத்ததாக களை வெட்டுறதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாமுங்க. அதாவது 2 ஹெச்பியிலிருந்து 3 ஹெச்பி, 5 ஹெச்பி, 7 ஹெச்பி, 10 ஹெச்பி வரையிலான பல்வேறு வகையான களை வெட்டும் இயந்திரங்கள் இருக்குது. நாம் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. விவசாயிகளுக்கு தேவையான முக்கியமான இணைப்புகளை இணைச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரோப் கப்பு, அலுமினியம் ட்ரிம்மர், 2 டீத் பிளேடு, 3 டீத் பிளேடு, 80 டீத் பிளேடு, கிரீஸ் கன், சேஃப்டி கார்டு, பேடி கார்டு, 1.25 அடியில் வீடர், ஃபேஸ் மாஸ்க்கு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு 12 பொருட்களை இணைச்சி நம்ம ஒரு காம்போ பேக் கொடுக்குறோமுங்க. விலையை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு விலையும் இன்னொரு கம்பெனியோட விலையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. இப்போ நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த காம்போ பேக் 12 பொருளோட 1.25 அடி வீடரோட 13,100 கொடுக்குறோமுங்க. அது இல்லாத 13,600க்கு இன்னொரு கம்பெனி இருக்குது. அது அடுத்தது 14,100க்கு இருக்குதுங்க. அதாவது எல்லாமே 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் ஓடுனா, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம பெய்ட் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1.25 to 1.5 மணி நேரம் ஓடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா அதிகம். இன்னொரு கம்பெனி வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 மணி நேரம் ஓடக்கூடியது இருக்குது. இதனால் நீங்கள் கொடுக்குற விலைக்கு தகுந்த பொருள் இருக்குதாங்கிறத தான் பார்க்கணும். விலையை இன்னொரு நிறுவனத்தோட கம்பேர் பண்ண முடியாதுங்க. டேப் அண்ட் கோ, அதாவது ரோப் கப்பு, அலுமினியம் ட்ரிம்மர் பற்றி பார்க்கலாமுங்க. இந்த ரோப் கப்பு வந்து இன்ஜினோடவே வந்துருங்க. நாம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த அலுமினியம் ட்ரிம்மர் கொடுக்குறோம். இது எதுக்காகனாங்க, இது அலுமினியத்தில் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால உடையாது. ரோப் கப்பு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால ஏதாவது கல்லில் பட்டுதுன்னா உடஞ்சிருங்க. இந்த அலுமினியம் ட்ரிம்மரில் ஒயர் கழட்டி மாட்டுறது ரொம்ப ஈஸிங்க. இது பார்த்திங்கன்னா வரப்புகள் இருக்கிற புல், மரம் வளர்ப்பில் அல்லது தென்னந்தோப்புக்குள்ளே இந்த மாதிரியான தோப்பு வேளாண்மைகளில் அதிக அளவில் களைச்செடிகள் வளர்ந்துருந்துன்னா அதை தரையோடு கட் பண்ணி வர்றதுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம தலையில் இந்த மாதிரி பொருத்திக்கிறது. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 2 டீத் பிளேடு, அலுமினியம் ட்ரிம்மர் எல்லாம் பயன்படுத்தி, நைலான் ரோப் பயன்படுத்தி களைச்செடிகளை கட் பண்ணும் பொழுது அதனுடைய துகள்கள் வந்து நம்ம முகத்தில் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக, பாதுகாப்புக்காக இந்த கவசம் கொடுக்குறோமுங்க. இதோட கொடுத்துட்றோம். அடுத்தது இந்த 2 டீத் பிளேடு பார்த்திங்கன்னா விரல் தடிமன் உள்ள செடிகளை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 டீத் பிளேடு பயன்படுதுங்க. அது தவிர இதை பயன்படுத்தி கட்டை அறுக்கலாமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 டீத் பிளேடு. இது 3 முனை, 3 பக்கம் பிளேடு வெட்டுங்க. இது பார்த்திங்கன்னா களை செடிகள் வந்து கெட்டியாக தடிமனாக இருக்கிற செடிகளை வெட்டுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தீவனப்புல்லாக இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாமுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 80 டீத் பிளேடு, 40 டீத் பிளேடுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி வட்ட பிளேடில் 40 முனைகள் இருக்கிறது இது. இப்போ இந்த பிளேடுங்க, இது பார்த்திங்கன்னா இதில் வந்து பேடி கார்டுன்னு சொல்லி பயிர் கோர்வைன்னு சொல்லுவோம். இது வந்து இதோட வந்துருங்க. இது எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குங்க, பொருத்திக்கணும். நம்ம தீவனப்புல், நெற்பயிர் இதெல்லாம் அறுக்கும் பொழுது ஒரு பக்கமாக சாய்ச்சி வரிசையாக அறுத்த பயிர்களை வரிசையாக சாய்ச்சி விட்றதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோமுங்க. இந்த மாதிரி தீவனப்புல்லாக இருக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க. மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க, தினம் வந்து ஒரு 5 மாடு 10 மாட்டுக்கெல்லாம் தீவனப்புல்லாக இருக்கிறவங்களுக்கு அதிகம் அறுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆயில் கப்பு, டூல் கிட்டு இதெல்லாம் இதுலேயே வந்துடுங்க. ஆயில் வந்து இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 மில்லி ஆயில் வந்து கலந்து பயன்படுத்தணும். இதுதான் களை வெட்டுறதுக்கான கருவிங்க. இந்த களை வெட்டுறதுக்கான கருவி நம்ம இந்த எல்லாத்துலேயுமே இதில் நிறைய பயன்பாடுகள் இருக்குதுங்க. அதில் ஒன்றொன்னா நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணுன்னா, பிளேடெல்லாம் இங்கே பொருத்துவோங்க. இந்த மாதிரி அடிஷனலான கருவிகளை வந்து இந்த முன்னாடி இருக்கிற ஹெட்டை கழட்டிட்டுனா இதை கழட்டிட்டு, இப்போ பாருங்கள், இது வந்து களை வெட்டுற இயந்திரம். இதை வந்து நம்ம இப்படி இதில் பொருத்திக்கலாமுங்க. இந்த களை வெட்டுற வீடரை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடரை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி இழுக்கும் பொழுது தான் ஆழமாக வெட்டுங்க. அதாவது 2 இன்ச் ஆழத்துக்கு வெட்டுங்க. ஒரு மர செடிக்கு நட்டுருக்குறோம், அந்த மரக்கன்றை சுற்றி இருக்கிற களை செடிகளை வெட்டிட்டு அந்த மரக்கன்றை சுற்றி மண் அணைக்கிற வேலை தான் இப்போ நடக்குதுங்க. பாருங்கள், 1 நிமிஷத்தில் ஒரு மரத்தை சுற்றி வந்து களையும் வெட்டிட்டு மண்ணும் அணைச்சிடலாமுங்க. இது பின்னோக்கி இழுக்கும் பொழுது நல்லா 2 இன்ச் ஆழத்தில் வெட்டுங்க. மறுபடியும் திரும்பவும் அதே இடத்துல விட்டோம்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆழம் வெட்டுங்க. இந்த வீலை கழட்டிட்டு 2-3 விதங்கள் இருக்குது. இப்போ அதை பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஜேபிட்டு, இது கல்லுக்காடு அந்த மாதிரி இடங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாமுங்க.
அதுலேயே ஹெவி டைப்பில் ஒன்று இருக்குதுங்க. இந்த மாதிரியான இது இருக்குது. இது எது வேணுமோ நம்ம தனியாக வாங்கிக்கலாங்க. நாம் கொடுக்குற பேக்கேஜ் அது. எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க இதை மாற்றி கூட வாங்கிக்கலாம். அதற்கு பதிலாக இது வாங்கிக்கலாம். இதுவும் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த வீடுற மாதிரியே அதே மாதிரியான வேலையை செய்யக்கூடியதுங்க. இது கொஞ்சம் கல்லெல்லாம் இருந்தால் கூட இது நல்லா வேலை செய்யுங்க. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து க்ரீஸ் அடிக்கணுங்க. இந்த களை வெட்டுற வீடருக்கு க்ரீஸ் அடிக்கிறதுக்காக நம்ம க்ரீஸ் கன் ஒன்று இதோட இணைப்பில் நம்ம மொத்த இணைப்பில் இதுலேயே கொடுத்துட்றோமுங்க. இது தவிர இது பார்த்திங்கன்னா வாட்ரு பம்பு. இதையும் அதே மாதிரி அந்த ஹெட்டில் முன்னாடி இருக்கிற ஹெட்டை கழட்டிட்டு இதை பயன்படுத்தி தண்ணி இறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாங்க. அலுமினியம் ட்ரிம்மர் இந்த மாதிரியான வெவ்வேறு மாடலில் வருது. இந்த மாதிரியான ட்ரிம்மரும் இருக்குதுங்க, செயின் ட்ரிம்மரு. இது மரம் அறுக்க பயன்படுத்துறதுங்க, செயின் சா. இது வந்து நம்ம ப்ரஷ் கட்டர்லேயே அட்டாச் பண்ணி கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ப்ரஷ் கட்டரில் நம்ம இந்த செயின்ஸாவை பயன்படுத்தி பல்வேறு வகையான மரங்களினுடைய பக்கவாட்டு கிளைகளை இந்த மாதிரி கவாத் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பெரும்பாலும் தேக்க மரத்தினுடைய பக்கவாட்டு கிளைகளை இந்த மாதிரி கட் பண்ணி வர்றதுக்கு இந்த செயின்ஸாவை அட்டாச் பண்ணிக்கலாங்க. இது ஒரு அடி நீளமுள்ள செயின்ஸா இருக்குதுங்க. அதில் இப்போ பாருங்கள், நம்ம காய்ந்து போன மரத்தை கூட ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி கட் பண்ணிடலாமுங்க. இது ஹெச் ட்ரிம்மர். நம்ம மல்லிகை செடியெல்லாம் கட் பண்ணி விட்றதுக்கு கவாத் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாங்க. இது வந்து வெர்டில்லருங்க. இது வந்து 2 இன்ச் ஆழத்தில் கிளறக்கூடியது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து வெர்டில்லருங்க. நம்ம இது வரைக்கும் ப்ரஷ் கட்டரில் பல்வேறு இணைப்புகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான வேலைகளை செய்வது பார்த்துங்க. இப்போ களை வெட்டுதலில் ப்ரஷ் கட்டருக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மினி வீடருங்க. மினி வீடர் இவ்வளோ நாளாக 68 சிசி 71 சிசியில் வந்ததுங்க. இப்போ 95 சிசியில் வருது. இது பார்த்திங்கன்னா 1.5 அடி அகலத்துலேயும் 4 இன்ச் ஆழத்துலேயும் வெட்டக்கூடியதுங்க. இப்போ வந்திருக்கிற நாம் பார்க்குற இன்ஜின் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ங்கிறது ரொம்ப எளிமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், ஓட்டுறதுலையும் வைப்ரேஷன் வராதுங்க, ரொம்ப எளிமையாக ஓட்டிக்கலாம். கரும்பு, மரவள்ளி, பருத்தி மற்றும் மல்லிகை செடிகளுக்கிடையே ரோஜா செடி போன்ற பல்வேறு வகையான வெள்ளாமைகளுக்கிடையே 1.5 அடி அகலத்தில் வெட்டக்கூடியதுங்க. 1.5 அடிக்கு மேற்பட்டு ஒரு 1.25 2 அடி அகலம் இருந்துச்சுன்னா எந்த வெள்ளாமை காட்டுக்குள்ளே வேணாலும் ஓட்டலாமுங்க. இது வந்து பெண்கள் மற்றும் வயதானவர்களும் ரொம்ப எளிமையாக ஓட்ட முடியும் இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை. இது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. பாருங்கள், ஒரு கையில் ஓட்டுறோம். அதாவது 2 கையிலையும் பிடிச்சிட்டு ஓட்டணும். ஆனால் அப்படி இல்லைங்க. இல்லை, ஒரு கையில் கூட பிடிச்சிட்டு ஓட்டலாம். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக போகக்கூடியதுங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 24,500. தற்போது பொங்கல் சிறப்பு தள்ளுபடியாக 1000 ரூபா தள்ளுபடிங்க. 23,500 இப்போ கொடுத்துட்ருக்குறேங்க. அடுத்து நாம் பார்க்குறது எல்லாமே 7 HP பெட்ரோல் வண்டிங்க. இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு, சென்டர் ரோட்டரிங்க. அதுலேயே பெட்ரோலில் பேக் ரோட்டரி இருக்குது, டீசலில் பேக் ரோட்டரி இருக்குதுங்க. 9 HPயில் டீசலில் பேக் ரோட்டரி இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிசான் கிராஃப்டில் 212ங்கிற மாடலுங்க. இது குறைஞ்சபட்சம் 2 அடி அகலத்தில் ஓட்டிக்கலாம். அதிகபட்சம் வேணும்னா 3 அடி 4 அடின்னு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 இது ஓட்டுறோம். ஒன்று வந்து காய்கறி தோட்டத்துக்குள்ளே ரொம்ப களைகள் அதிகமாக இருக்குது, அது ஒன்று ஓட்டுறோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா காலி இடத்துல இருக்கிற புல்லை வந்து ஓட்டுறோம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம உழவு ஓட்டி சின்ன சின்ன காய்கறி வெள்ளாமை வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த 7 HPலேயே நம்ம ஓட்டிக்கலாங்க. இந்த மாடல் வந்து மண் அணைக்கிற ஒரு ரிச்சரோட அட்டாச்மெண்ட்டாக இதில் வருதுங்க. அடுத்து நாம் பார்க்குறது ஹை ஸ்பீடு 7 HP இன்ஜினுங்க. இந்த வீடர் பார்த்திங்கன்னா 1 அடி அகலத்தில் வெட்டக்கூடியது. இப்போ பாருங்கள், பார்த்தீனியம் செடி, அதாவது மற்ற வீடர்லாம் கொஞ்சம் செடி உயரமாக இருந்துச்சுன்னா பிளேடில் சுற்றிக்குங்க வெட்டுற கத்தியில். ஆனால் இந்த மிஷின் அப்படி இல்லைங்க. எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் சரி, எளிமையாக நல்லா தூளாக்கிடுங்க. இந்த மிஷின் இப்போ தான் புதுசாக வந்திருக்குதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 அடி உயரம் உள்ள பார்த்தீனியம் செடியை இருந்த இடம் தெரியாத அழிக்குதுங்க. அதாவது இந்த மிஷினில் வெட்டப்படுற பார்த்தீனியம் செடி அப்படி ஒரு செடி இருந்துதானே தெரியாத அளவுக்கு தூளாக போயிருங்க. பிளேடில் சிக்கிக்குங்கிற பயம் இல்லைங்க. களைகளை, உயரமான செடிகள் களைகள் அதிகமாக வயல்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அழிக்கிறதுக்கு இந்த மிஷின் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதனுடைய விலை வந்து 30,500 இப்போ ஆஃபர்லேயும் கொடுத்துட்ருக்குறோமுங்க. அடுத்து நாம் பார்க்குறது 6 HP பெட்ரோல் பேக் ரோட்டரிங்க. பேக் ரோட்டரினா டயர் அப்படியே இருக்க பின்னாடி வந்து களை வெட்டிக்கிட்டு வருங்க. சென்டர் ரோட்டரி வந்து டயரை கழட்டிட்டு அந்த இடத்துல நம்ம கத்தி மாட்டி களை வெட்டுங்க. இப்போ வந்து களை வெட்டினதுக்கப்புறம் மண் அணைக்கிறதுங்க. இந்த பேக் ரோட்டரி பொறுத்த வரைக்கும் மண் அணைக்கிறது நல்லா மண் அணைக்குங்க.
அதாவது 1.5 அடி அகலத்தில் மண்ணை எடுத்து நல்லா பாருக்கு நல்லா மண் அணைச்சிட்டு வருங்க. அடுத்து நாம் பார்க்குறது 9 ஹெச்பிங்க. இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுங்க. சாவி போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது சில நிறுவனங்கள் 10 ஹெச்பின்னு வருங்க. ரெண்டுமே ஒரே இது தாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 அடி அகலத்தில் களை வெட்டக்கூடியதுங்க. பேக் ரோட்டரிங்கிறனால டயர் வந்து ஒரே சீரான வேகத்தில் போயிட்டுருக்குங்க. பின்னாடி இருக்கிற ரோட்டரி வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றுங்க. இதனால் எளிமையாக வேகமாக களை வெட்டிட முடியுங்க. இது தவிர களை வெட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கரும்பு காட்டுக்கு வாழை காட்டுக்கு இதுக்கெல்லாம் மண் அணைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக பிளேடு செட் இருக்குதுங்க. அதை போட்டு இந்த மாதிரி மண் அணைச்சிக்கலாமுங்க. இந்த 9 ஹெச்பி டீசல் பேக் ரோட்டரி பார்த்தீங்கன்னா டர்னிங் கிளச்சோடு வருது. டர்னிங் கிளச் இல்லாமல் வருது. மொத்தம் 2 மாடலில் வருதுங்க. இதனுடைய விலை வந்து 1,28,000 ரூபாய்ங்க. ஆஃபரில் தள்ளுபடி இதில் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி வீடர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தயாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் யாரும் இந்த மாதிரி குறைஞ்ச விலையில் விற்கிற வீடர் யாரும் தயாரிக்காது இல்லைங்க. எல்லாமே இம்போர்ட்டட் தானுங்க. அதில் இன்னும் குறைவான மலிவான விலைகளெல்லாம் கிடைக்குது. ஆனால் சில சப்ளையர்கிட்ட வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதில்ல. அதனால் நீங்கள் கட்டாயம் வாங்கும்போது ஸ்பேர் சப்ளை பண்ணுறோம்பாங்க, மறுபடியும் கிடைக்காது. அதை கவனித்து பார்த்து நீங்கள் வாங்கணுங்க. இந்த களை வெட்டுற மிஷின் தவிர இந்த மாதிரி குழி போடுற எர்த்தாகர் ட்ராலி டைப்பில் இருக்குதுங்க. நார்மல் மேனுவல் டைப்லேயும் இருக்குது. அது தவிரங்க மேனுவல் ஸ்ப்ரேயரு, பேட்ரி ஸ்ப்ரேயரில் சிங்கிள் ஸ்ப்ரேயரு, டபுள் பம்பு, அது தவிர பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா முதுகில் மாட்டிக்கிட்டு 16 லிட்ரு 20 லிட்ரு கேனு அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் இருக்குதுங்க. அது தவிர எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர், அதாவது கரண்ட்டில் ஓடுறது ஸ்ப்ரேயரு, பெட்ரோல்லையே 2 ஹெச்பி 6 ஹெச்பி ஸ்ப்ரேயருங்க இது இருக்குது. இது தவிர மாட்டுக்கு தீவனம் நறுக்கிற மிஷின் வந்து பல வகைகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி பேசிக் மாடல், அதுலேயே கவர் செய்யப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மாடல் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தீவனம் விழுகும். இந்த மாதிரியான மாடல்லையே 2 ரோலர் 3 ரோலர் 2 ஹெச்பி மோட்டரோடு இருக்குதுங்க. காம்பேக்ட் மாடலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தென்னை மட்டை அரைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி திறன் கொண்ட பிளேடெல்லாம் வந்து கை குவாலிட்டி பிளேடுங்க. இதில் 2 மாடல் இருக்குது. கொஞ்சமான மாடுகளுக்கு ஒரு மாடலும், 10 மாட்டுக்கு மேலே 20 மாடு வரைக்கும் இருந்ததுன்னா இந்த மாடலும் இருக்குதுங்க. அதை தவிர மாட்டுப்பண்ணை வச்சுருக்கிற பெரிய அளவில் வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ப்ளோயர் டைப்பு சாப் கட்டரும் இருக்குதுங்க. இது வந்து கத்தையாக வச்சு தீவனத்தை நறுக்கலாம். இது போல் பல்வேறு வகையான விவசாய கருவிகள் வாங்க தொடர்பு கொள்ளவும் அக்ரி விவசாயிகள் வணிக மையம்.